நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பைக்கை சர்வீஸ் விடுவோம். ஷோரூமில் விட்டாலும் சரி, லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலும் சரி, சர்வீஸ் விட்ட பிறகு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் விடும்பொழுது இன்ஜின் ஆயில் மாற்றினாங்க அப்படின்னா, ஒரு சில சமயங்களில் இன்ஜினை கொஞ்ச நேரம் ஐடியலில் ஓட விடுவாங்க. அந்த மாதிரி ஓட விடும்போது பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷனை குறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வேளை மறந்துட்டு அவங்க அப்படியே குறைச்சதோடு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு வெளியில் வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் பைக்கை ஸ்லோ பண்ணும்போது ஆஃப் ஆகும். இல்லை ஐடியில் ஒரு டாப் கியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி கொண்டு வரப்போ அடிக்கடி ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஆகுதுன்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. அக்ஸலரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ரைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய இடங்களில் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பைக் இது மாதிரி ஆஃப் ஆச்சு அப்படின்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட நீங்கள் கொடுத்தா கூட லைட்டாக அக்ஸலரேஷனை ரைஸ் பண்ணி விடுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பைக்கில் இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஃபோர்ஸாக வாட்டர் அடிக்கும்போது ஒயர் கனெக்ஷனில் லூஸ் கனெக்ஷன் இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் கனெக்ஷன் விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி விட்டு போயிருக்கும்போது லைட் எதுவும் எரியாமல் போகலாம். ஸோ அதனால் பைக்கை நல்லா 2-3 வாட்டி செல்ஃப் ஸ்டார்ட் அடித்து பாருங்கள். நல்லா ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இண்டிகேட்ரு, டெயில் லேம்பு, ஹெட் லேம்பு எல்லாம் கரெக்டாக எரியுதா, ஹாரன் நல்லா அடிக்குதா அப்படிங்கிற மற்ற விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜின் ஆயில் இப்போ ஜென்ரல் சர்வீஸ் விடுறீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுவாங்க. அதோடு சேர்த்து வேறு ஏதாச்சும் பைக்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேர்த்து அவங்க மாற்றிட்டு பில் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பில்லை நிறையா ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் இதை மாற்றுனீங்க, என்ன பிரச்சனை, எதனால் சீக்கிரம் போயிடுச்சு, ஜென்ரலாக அதோட லைஃப் டைம் எவ்வளோ அப்படிங்கிற விவரத்தெல்லாம் மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த முறை அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த முறை அந்த மாதிரி பிரச்சனை வராமலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம், 4வது விஷயம் ஏதோ வேறு ஏதோ ஒரு பொருள் மாற்ற சொல்லியிருக்கீங்க. ஒரு பார்ட் டேமேஜ் ஆகிடுச்சு, மாற்ற சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட் மாற்றிருக்காங்களா கரெக்டாக அந்த இடத்துல வரக்கூடிய நட்டு போல்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சரியாக தான் போடுவாங்க. நம்ம நேரம் ஒரு ரஷ்ஷாக இருக்க டைமில் போய் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மறந்துட்டு போடாமல் விட்டுட்டாங்கன்னா நமக்கு தான் அது பிரச்சனை. அதனால் அந்த விஷயத்துலேயே கரெக்டாக இருங்க. ஜென்ரல் சர்வீஸையும் தாண்டி நீங்கள் ஏதோ ஒரு பார்ட் மாற்ற சொல்லியிருக்கீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரியர் பிரேக்கு. பெரும்பாலும் கிளச்சு, ஃப்ரண்ட்டு பிரேக்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ரியர் பிரேக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் டிரைவிங் ஸ்டைலுங்கிறது மாறும். ஒருத்தர் ரொம்ப டைட்டாக வச்சு தான் ஓட்டுவார், ஒருத்தர் ரொம்ப லூஸாக வச்சு ஓட்டுவார். ஸோ ரியர் பிரேக்கை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ண ரியர் பிரேக் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லாத பட்சம் அதே இடத்துல சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, செயின் லூப் வீட்டிலே நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுறது தான் நல்லது. இப்போ லோக்கல் மெக்கானிக்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா க்ரீஸ் அவங்களே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஷோரூமில் கொடுத்தீங்க அப்படின்னா செயின் லூப் அப்ளை பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். செயின் ஸ்லாக் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். செயினை லைட்டாக ஆட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். லூஸாகவும் இருக்காது, டைட்டாகவும் இருக்காது, கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் ஒரு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க, இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷோரூமை பொறுத்த வரைக்கும் இப்போ சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸில் சர்வீஸில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஒரே ஆளே எல்லா டைமும் இருக்கிறது கிடையாது. இந்த முறை அவர் இருப்பார், 2 மாதம் கழித்து போனீங்கன்னா இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ஸோ மாதம் சர்வீஸ் பண்ணுறப்ப ஒரு கிரேட் ஆயில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த மாதம் இன்னொரு கிரேட் ஆயில் போடுவாங்க. மாதம் ஒரு ரேட்டு போடுவாங்க. அடுத்த 2 மாதம் கழித்து இன்னொருத்தர் வரப்போ அவர் ஒரு ரேட்டு போடுவார். ஸோ ரேட்டு எவ்வளோ வருது, நம்ம பைக்குக்கு எந்த கிரேட் போடுறாங்க, எந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அதோட ரேட் எவ்வளோ, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினாங்கன்னா அதோட ரேட் எவ்வளோ வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முறை சர்வீஸ் போடுறப்ப அவங்க ஒரு வேளை விலையை புது ஆள் அப்படிங்கிறப்ப விலையை அதிகமாக கூட போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் சொல்லி இந்த இவ்வளோ வராது, விலை கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்பி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் விலை விவரத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தினா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.